குறுக்கு வழியில் வாழ்வு சேர்த்திடும் குருட்டு உலகமடா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. குறுக்கு வழியில் வாழ்வு சேர்த்திடும் குருட்டு உலகம். நம்ம இந்த குறுக்கு வழியிலெல்லாம் பணம் சேர்க்குறவங்க, குறுக்கு வழியிலெல்லாம் வாழ்க்கை நடத்துகிறவங்கலாம் ரொம்ப நாள் வாழ முடியாது. அவங்களாம் ஒரு கொஞ்சம் காலம்தான். அதுக்கு பிறகுலாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என் அன்பான மிதுன ராசிக்காரர்களே, 10 நிமிஷம் லேட்டாக வந்து ஒரு வண்டியில் ஏறினா கூட கவலைப்படாது. அந்த பயணம் நமக்கு சிறப்பாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருப்போம். 10 நிமிஷம் லேட்டாக போனால் கூட கவலைப்பட வேண்டாம். அப்போ காலம் கடக்கிறது. ஒரு விஷயத்திற்காக நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு விஷயத்திற்காக என்னால் நான் வந்து கொஞ்சம் தாமதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், இன்னொருத்தவங்களுக்கு பின்னாடி நான் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்னா என் உறவான மிதுனம் கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உங்கள் ஜாதகத்துடைய அதிர்ஷ்டம். அதான் ரகசியம். அதில் ரொம்ப விஷயம் என்னென்னா, இந்த சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். மிதுனத்தை பொறுத்தவரை சனி ஒரு டேஞ்சர் பிளானட். ஏன்னா புத்திசாலித்தனம் இருக்கக்கூடியவர்களிடத்திலே மந்தம் இருந்ததுன்னா அந்த புத்திசாலித்தனத்தை இன்னொருத்தவன் பயன்படுத்திட்டு போயிடுவான். நாம் பயிர் போட்டு வளர்த்து ஒரு அளவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவன் அதை அறுத்துட்டு போயிட்டால் என்ன ஆகிறது? நல்ல வளர்ந்து வந்த பயிரை. அது மாதிரி தான் இந்த சனி என்ன பண்ணுவார்னா, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லக்கணம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். லக்கணம் முதல்ல சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சனி மட்டும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் துலா ராசியில் உங்களுக்கு சனி இருக்காருன்னா பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பார்னு அர்த்தம். அப்போ உச்சம் பெற்று இருக்காருன்னா சனி உச்சம் பெற்ற ஆயுள் பலம் கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த சனி ரொம்ப டிலே பண்ணுவார். மகரத்தில் சனி இருந்தாலோ, கும்பத்தில் சனி இருந்தாலோ, துலாத்தில் சனி இருந்தாலோ, மேஷத்தில் சனி இருந்தாலோ இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப டிலே. அதேமாதிரி சனி திசை சனி புத்தி உங்களுக்கு நடந்ததுன்னா ஒரு விஷயம் டிலேவாகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஆனால் டிலே பண்ணுவானே தவிர உங்களை வந்து கிடைக்கக்கூடிய வெற்றியை அவன் தடுக்க மாட்டான். கிடச்சிடும். ஒரு ரேஸ், இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் 5 பேர் இருப்பான். ஒரு ரன்னிங் ரேஸ், ஓடணும். அவன் ஓடுறான், விசில் அடித்தாச்சு, ஓடுறான். 5 பேரில் முதல்ல வேகமாக ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சிருப்பான். 5 பேருமேயோட ஸ்பீடு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒருத்தன் நிதானமாக ஓட ஆரம்பிப்பான். அவன் முதல் சுற்றில் வரும்போது ஒரு 5லேருந்து 10 செகண்ட் பேக்கில் இருப்பான். 2வது சுற்றில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் பேக்கில் இருப்பான். ஃபைனல் சுற்றில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் எவன் பேக்கில் வந்தாலும் அவன் ஃப்ரண்ட்டுக்கு போயிடுவான். அவன் தான் ஜெயிப்பான். இப்போ சனி உங்களை டவுன் பண்ணலை, நல்லா கவனிக்கணும். மிதுன ராசிக்கு சனி டிலே பண்ணுவார். அப்போது அந்த டிலே பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகும். அப்போ அவர் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு பிளானட். அப்போ இப்போது உங்களுக்கு சனி எங்கே இருக்காருங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அந்த சனிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவசரப்பட வேண்டாம். எவன் வேணாலும் ஆட்டு வித்தார் யார் ஒருவன் ஆடாதார் கண்ணா. இப்போ யாராவது ஆட்டி விற்கிறான்னு அவன் ஆட்டி வச்சுட்டு போகிறான், நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சனியோடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் உங்களுக்கு நல்லது தான் கொடுக்க போகிறார், கொஞ்சம் டிலே பண்ணுறார். அப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு 2வது இடம் வாக்குப்பளித இடம். அதனால தான் மிதுன ராசிக்காரர்கள் சாதுரியம்ங்கிறது மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ச்சாதுரியம் ஏற்படும். ஒரு விஷயத்தை அழகாக வந்து வாயால் வடை சுடுறதுன்னு பேர். அழகாக வடை சுடலாம், அது நல்ல வடையாகவே சுடலாம். மசால் வடையும் சுடலாம், ஓட்டை வடையும் சுடலாம். ஆனால் வடை யூஸாக இருக்கும். இதுதான் மிதுன ராசி. 10க்குரியவன் குரு. இப்போ உங்களுக்கு உங்கள் ராசி ரொம்ப நல்லா இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குன்னா 2க்குரியவனும் 10க்குரியவனும்
உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் மிதுனம் சக்க போடு போடுவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, என்ன போடுவீங்க? சக்க போடு. உங்களுக்கு அப்போ குரு நல்லா இருக்கணும், சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். ஆனால் சனி உங்களை டிலே பண்ணுவார். ஆனால் 2க்குரியவனும் 10க்குரியவனும் உச்சமும் ஆட்சியும் அது எப்படிங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம். கடகத்தில் உங்களுக்கு குரு இருந்தாலும், அதே போல் உங்களுக்கு தனுர் ராசியிலேயோ அல்லது இந்த மீன ராசியிலேயோ குரு இருந்தாலும், சப்போஸ் உங்கள் ராசிக்கு 3வது வீடான சிம்மத்தில் நட்பு பெற்று இருந்தார்னா, 2க்குரியவன் நட்பு பெற்று 3வது இடத்துல உட்காந்து சூரியனோடு சேர்ந்து இருந்தான்னா இன்னும் யோகம். அப்போ நீங்களே ஒரு ராஜதந்திரி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கிங் மேக்கர். மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள். ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்கள் செய்ய வேண்டிய என்ன செய்யணும் தினசரி அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணு. நீங்கள் படிக்கிற விஷயம், இன்றைக்கி ஒரு பழக்கத்தை கற்றுக்கிறது, இன்றைக்கி உங்களுக்கு எது டேஞ்சராக இருந்தது, எது மைனஸாக இருந்ததோ அதை தூக்கி எரிஞ்சிடுறது, இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் வாயால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. ஆனால் அதே வாய் பல வீழ்ச்சிக்கு காரணங்கிறது ஒரு சில நேரம் கற்றுக் கொடுக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. வாயில் நிறைய வடை சுடுங்க, தப்பு இல்லை. மற்றவனை நம்ப வைங்க, தப்பு இல்லை. அதாவது சொல்லுவாங்க, ஒரு பவுன் நகை இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ செம்பு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு பவுன் கெட்டியாக இருக்கும், பவுனுடைய தரம் தூக்கப்படும். அப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பாதகம் இல்லாமல் நமக்கு சாதகமாக இருக்கணும், அவனையும் காயப்படுத்தக்கூடாது. இதை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் கொண்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கான்டாக்ட், அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க, அடுத்தது கான்டாக்டை ஏற்படுத்திங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு பெரிய பலமே என்னென்னா, நீங்கள் 10வது படிக்கும் போது உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸுன்னு பாருங்கள், அதில் உருப்படியான ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்னு பாருங்கள். காலேஜ் படிக்கும் போது எத்தனை ஃப்ரெண்ட்ஸுன்னு பாருங்கள், அதில் உருப்படியான ஃப்ரெண்ட்ஸ் எத்தனைன்னு பாருங்கள். 10வது படிக்கும்போது 10 பேர் இருக்கானா அதில் 2 பேர் தான் உருப்படியாக இருப்பான். அந்த 2 பேர் அப்படியே ஆட் பண்ணிங்க மேலே கொண்டு வாங்க. காலேஜ் படிக்கும்போது 20 ஃப்ரெண்டு இருப்பான், அதில் 2 பேர் தான் உருப்படியாக இருப்பான், 18 பேர் வெத்தியாக இருப்பான். வெத்தி அவனை தூக்கி எறிஞ்சிட்டு, அந்த வெட்டியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி அந்த 2 பேர், ஏற்கனவே 2 அடுத்த 2. கல்யாண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி 20 பேர் ஃப்ரெண்டு வருவான், அதில் பார்த்தீங்கன்னா அதில் 18 பேர் தள்ளுங்க, அதில் 2 பேர் கிடைப்பான், 6 பேர். அப்போ உங்களோட 45 வயசுக்கு பிறகு இந்த 6 பேரோட வாழ்க்கையில் நீங்கள் தொடருவீங்க. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குங்க. நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் குருவும் சனியும் காலம் பாடத்தை எடுத்து கொடுத்துரும். அதுமாரி உங்களுக்கு புதன் மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகம். ஆனால் மாறி போய் மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு போய் மீனத்தில் புதன் இருந்துட்டாருன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கு என்னென்னா, நம்ம இன்னொருத்தனுக்கு பின்னாடி நிற்கணும். யாராவது நமக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் அவன் தான் நமக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கும். ஒருத்தன் வழிகாட்டினா தான் நம்மளால் மேலே ஏற முடியும். ஒருத்தவன் வழிகாட்டினா தான் மேலே ஏற முடியும். அப்போ ஒருத்தனுக்கு பின்னாடி நிற்கணும். ஆள் திறமை நமக்கு இருக்கும், அட் ப்ரெசண்ட்டில் அந்த திறமை வேலை செய்யாது. இன்னொருத்தனுக்காக வடை சுடும் போது நல்லா வடை சுட்டுடுவோம், நமக்கு வடை சுட்டுக்கணும்னா வடை சுட தெரியாது. எப்போ புதன் 10வது வீட்டில் மீனராசியில் இருந்தால், அதே அந்த புதன் உங்களுக்கு கன்னி ராசியிலேயோ மிதுன ராசியிலேயோ இருந்தார்னா யூ லக்கி பர்சன். ஸோ அதனால் நான் முதலே சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் டெய்லி ஒரு கான்டாக்ட், அது குட் கான்டாக்டை ஏற்படுத்திங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அடுத்தது பாருங்கள், 3வது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டு கையில் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு உங்கள்கிட்ட ஒரு பணம் ரகசியமாக இருக்கணும், திடீர் செலவு. அதனால் கையிருப்பு கையில் வச்சுங்க. யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் தயவு செய்து கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி யாரையும் கம்பேரிசன், அதாவது பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி உங்கள் மைண்டை செட் பண்ணாதீங்க, ஆபத்து. அது உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்காது. கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேரிசன் அது இருந்ததுன்னா இந்த மைண்ட் செட் ஆகாது. அப்போ அடுத்தடுத்தது ஆஹா இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு வரலையே, அதே கம்பேர் பண்ணுங்கள். எப்படின்னா ஒருத்தருடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஏன் என்னால் அவனை மாதிரி வர முடியல அப்படின்னு கம்பேர் பண்ணால் நம்மளால் வர முடியாது. அவனை மாதிரி வரணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய ஆளுமை திறன். இதை மிதுன ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது,
உங்களுக்கு தோல்வி தான் உங்களுடைய ஃபஸ்ட் டீச்சர். அதனால் நிறைய தோல்வியை பார்ப்பீங்க. எடுத்தோன்னே சில தோல்விகள் எல்லாம் பார்ப்பீங்க. எடுத்தோன்னே சில ஃபெயிலியரை பார்க்கும்போது பயந்துடாதீங்க. அவங்க தான் ஒரு ரியல் டீச்சர். நல்ல பாடத்தை உங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பாடங்கள் கற்றுக் கொடுக்கும்போது இந்த மகாவிஷ்ணு உங்கள் பக்கத்தில் இருந்து மிதுனத்திற்கு நல்ல வழியை ஏற்படுத்துவார்கள். அதனால் மீண்டும் நிறைய உங்களுடைய ரகசியத்தை பற்றி பேச போகிறோம் அடுத்தடுத்த பதிவில். தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்த பதிவில் உங்களுக்கான மிதுன ராசிக்கான இன்னொரு ரகசியத்தோடு வரேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.